நேமே மாற்றிருக்காரு சிபிஐக்கு. பட் ஆனால் இந்த காவல்துறை லாக்அப் டெத் அப்படியே ஒரு 24 வரதட்சணையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. போலாமா? ஓகே மேடம். லாக்அப் டெத் சென்னையிலே தமிழ்நாட்டில் அதிகரிக்க போயிட்டுருக்கு. இது பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு அப்படியே டவுன்ஃபாலில் இருக்குது அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பல நேரத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம், படிச்சுட்ருக்கோம், மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்கனால அவங்களுக்கு வந்து கொடுக்குற டார்ச்சர் இருக்குது. இது வந்து முதலமைச்சராக நேரடியாக பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் டைரெக்டாக அவங்களுக்கு கீழே தான் வரும். அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு நீங்கள் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது ஏன் நடக்குது? எல்லா கேஸஸ் நீங்கள் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இது கம்ப்ளீட் வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய நம்மளுடைய அரசாங்கத்தோடைய ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்வேன். இது வந்து முதலமைச்சர் தான் டைரெக்டாக பதில் சொல்லணும். பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு இமீடியட்டாக பொறுப்பாக இருக்க முடியும். நீங்கள் தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள்கிட்டே சொல்வேன் நான்.